guys, welcome back to நம்ம சேனல் விமசி மேஜிக். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய், நான் பிரியங்கா. ஸோ இன்னைக்கோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் யம்மியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அண்ட் திஸ் இஸ் மம்மிஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுல மைல்ட் டு மீடியம் காரம் தான் இருக்கும். பிகாஸ் இஃப் யூ நோ ஐ எம் ஜீரோ டாலரண்ட் டு ஸ்பைஸ். ஸோ கொஞ்சம் காரம் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சில்லி பவுடர்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்போ எல்லா வீடியோஸும் சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும். அதோட நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம விமசி மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்அவுட் ஃபர்தர் டிலே சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ சிக்கன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பட்டை, பே லீஃப், கிராம்பு, அப்புறமா ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கோம். இது கூடவே தக்காளி 1 தக்காளி டைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் வெங்காயமும் 1 வெங்காயம் டைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஈஸி யம்மி சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்மளோட வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள், கூடவே மல்லித்தூள், கடைசியா தயிரும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மசாலாலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்துட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட டைம் இல்லை அப்படின்னா 1/2 hour நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல கடாய் வச்சிடலாம். ஸோ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு அப்புறம் ஜீரகத்தையும் உள்ள சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சு தான் நம்ம மசாலா செய்ய போறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மிளகு ஜீரகமும் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே நம்மளோட தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதை வதக்கிட்டு மிக்சியில போட்டு அரைக்க தான் போறோம். ஸோ பெரிய பெரிய பீசஸா இருந்தா கூட ஓகே தான். பட் சின்ன சின்னதா கட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா வதங்கிடும். ஸோ லைட்டா உப்பு சேர்த்துடலாம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக. ஸோ நம்மளோட வெங்காயம் தக்காளிலாம் இப்படி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். ஸோ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கூடவே மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்மளோட சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த மண் சட்டியில தான் குழம்பு வைக்க போறோம். ஸோ இதை ஸ்டவ் மேல வச்சிடலாம். அண்ட் இது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கடாய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இதுல எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் அப்புறம் பே லீஃப் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் உள்ள சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வதக்குனது தான். அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட் நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். கூடவே இந்த மசாலா எல்லாத்தையும் இதே நல்லா உள்ள சேர்த்துடலாம், எதையுமே மிஸ் பண்ணாம. அப்புறம் முடிஞ்சா இதை கழுவி கூட ஊற்றிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்மளோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு சிக்கன் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ரெஷ் பச்சை பசேல் புதினா லீவ்ஸையும் சேர்த்துடலாம். ஸோ கலக்கி ஃப்ரை ஆஃப்டர் திஸ். அதுக்கப்புறம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஒரே ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் டேஸ்ட்காக. ஸோ இதையும் கொஞ்சம் உள்ள சேர்த்துட்டு கலக்கி ஃப்ரை சிம் பண்ணிட்டு மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன்லேருந்து நிறையா தண்ணியும் வந்திருக்கு. மறுபடியும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லில் வச்சு நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும். ஸோ இப்போ இப்படி நிறைய கொத்தமல்லி தழை எடுத்து மழை சாரல் மாதிரி இப்படி தூவிடுங்க. நல்லா கலக்கிட்டு குழம்பு திக்காகினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஈஸி சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெயிட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி டோன்ட் மிஸ் திஸ். இந்த சட்டியில் கடைசியாக இருக்கிற கொஞ்சம் குழம்பு கூட இப்படி சாப்பாடை போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ சிக்கன் குழம்பு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி வந்தாச்சு. செம்ம டேஸ்ட் கைஸ், லிட்ரலி சூப்பர் யம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட குக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கும் இதே மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அண்ட் சீக்கிரமாக என்னோட புது வீடியோட அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா பை.